நேர்களை இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய காட்சி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கிருந்து கேரளா செல்வதற்காக விமானம் மூலம் செல்ல இருக்கின்றார். அதற்காக அவருடைய வாகனம் வருவதற்காக அங்கே வந்து காவல்துறையினர் உட்பட எல்லாரும் காத்திருக்கிறாங்க. தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா தலைவர்கள் அவரை வழி அனுப்பி வைக்க இருக்கிறார்கள். அவர் இங்கிருந்து அடுத்த பிரச்சாரத்திற்காக கேரளா சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்ல இருக்கின்றார். இந்த ட்ரிப் அப்படிங்கிறது முதல்ல அவர் பாண்டிச்சேரிக்கு வந்தார். பாண்டிச்சேரி தேர்தல் 9ஆம் தேதி நடக்கிறதுனால அங்கே பிரச்சாரம் செய்ய வந்திருந்தார். அங்கே பிரச்சாரம் செய்து ஒரு ரோட் ஷோ செய்துட்டு நேற்று இரவு சென்னையில் வந்து தங்கினார். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் அவர் தங்கியிருந்தார். தங்கியிருந்து இன்று காலை தமிழக பாஜகவினுடைய சில நிர்வாகிகளை, முக்கிய நிர்வாகிகளை மட்டும் அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார். இது வந்து இதோட ஒரு பெரிய காரியகர்த்தா மீட்டிங்காக நடைபெறுவதாக முதல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. எல்லா வேட்பாளர்கள், இன்னும் முக்கியமான சில இப்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அந்த மாதிரியான சில முக்கிய நிர்வாகிகள், உங்கள் கோர் கமிட்டி அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க பாஜகவில். இந்த கோர் கமிட்டியில் தான் எல்லா முடிவுகளும் எடுக்கப்படும். மைய குழு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர் கமிட்டியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விரிவான ஆலோசனை நடத்துவதாக முதல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று மாலை வேட்பாளர் பட்டியல் அவங்க வெளியிட்ட இன்னும் 2 நாள் தான் இருக்குது நாமினேஷனுக்கு. அப்படிங்கிறதுனால வேட்பாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் களத்துக்கு போயிருங்க, அவங்கவுங்க தொகுதிக்கு போயிருங்க, நாமினேஷன் வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. முக்கியமான ஒரு 5-6 தலைவர்களை மட்டும் கூப்பிட்டு பிரதமர் இந்த ஆலோசனை இன்று நடத்தியிருக்கிறார். இப்போ அவருடைய வாகனம் புறப்படுவதற்காக, கேரளா புறப்படுவதற்காக விமான நிலையத்திற்குள் செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இங்கே தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான வியூகம், அதிமுகவோட கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, களத்தில் எந்த அளவுக்கு ஜெல் ஆகுது, விஜய் யாருடைய ஓட்டை பிரிக்க போகிறாரு, விஜயோட அடுத்த கட்ட ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி கொண்டு போகணும், அவர் ஜெயிப்பாரா இல்லை வெறும் ஓட்டை மட்டும் பிரிப்பாரா, இந்த மாதிரியான பல ஆலோசனைகளை அவங்க நடத்தியிருப்பாங்க. தமிழக பாஜகவுக்குள்ளேயே வேட்பாளர் பட்டியல் தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு சில உரசல்கள் அங்கங்கே செய்திகள் ஆனதை பார்த்தோம். அது பற்றியும் அவர் கேட்டிருக்கக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவீங்க, எந்தெந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்தெந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க, அதே போல் சசிகலா அவர்களுடைய ஃபேக்டர் என்னவா இருக்க போகுது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மீட்டிங்கில் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசித்திருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அவர் கேரளாவிற்கு, அங்கேயும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறதுனால இப்போ இங்கேருந்து நேரடியாக விமானத்தில் கேரளாவிற்கு தன்னுடைய பிரச்சாரத்தை அங்கு தொடங்குவதற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகள், அவருடைய வாகனம் விமான நிலையத்திற்குள்ள செல்லக்கூடிய காட்சிகளை தான் இப்போ திரையில் பார்க்கின்றீர்கள் நேரில். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.